இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னோட வேண்டுகோள் ஒன்று இருக்கு. ஏன் சிரிக்கிறீங்க? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் நான் சொல்லணும் துளசி, நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்களும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும். அதான் என்னோட ஆசை. சொல்றதா சொல்லிட்டேன், யோசிச்சு பாருங்க ப்ளீஸ். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல சிவா, ஆனா முயற்சி பண்றேன். துளசி, நீங்க இப்படியே இருந்தா எனக்கு குற்ற உணர்வு ரொம்ப அதிகமாயிடும். நீங்க வருத்தப்பட எதுவுமே இல்லை சிவா, எல்லாமே என்னோட தப்பு தான். இந்த பாருங்க, யார் தப்பு பண்ணாங்கன்னு யோசிச்சு நீங்க காலத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சு ஜனனி மாதிரி நீங்களும் கர்ப்பமாகி குழந்தை பெற்றுக்கிட்ட இந்த வீட்டுல எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கும். உன் வயித்துல இருக்கிறது என்ன பண்ண போற? என்ன பண்றதுன்னா என்ன பண்ண முடியும்? உனக்கு சொன்னா புரியாத துளசி. உனக்கு குழந்தை பிறக்கும் போது உன் கழுத்துல சிவா கட்டின தாலி இருக்கணும். அந்த சிவாவுக்கு நீ பொண்டாட்டியா இருக்கணும். அதுவாது உனக்கு புரியுதா? உங்க கவலை புரியுது, ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்லை. தாலியும் இல்லாம சிவாவுக்கு நீ பொண்டாட்டியே இல்லாம புள்ள பெத்துக்கிட்டா அதுக்கு வேற அர்த்தம். உனக்கு புரியுதா இல்லையா? சித்தி, நீங்க புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேல என்னால சிவா பொண்டாட்டியா இருக்க முடியாது. கோர்ட்டுக்கு போயிட்டு திரும்ப வரும்போது நான் சிவா பொண்டாட்டியா வர மாட்டேன். உங்க பொண்ணு துளசியா தான் வருவேன். எனக்கு வேற வழி தெரியல சித்தி. நான் பண்றது தப்பாவும் எனக்கு தெரியல. என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை நான் செய்யறேன். புரியாம பேசாத துளசி. இந்த ஊர் உலகம் உன்னை என்ன பேசும்? இதெல்லாம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு உனக்கு தெரியுமா? உங்க கவலை எல்லாம் எனக்கு புரியுது, ஆனா டிவோர்ஸ் கேட்டதே நான் தானே. நேத்து டிவோர்ஸ் வேணும்னு கேட்டுட்டு இன்னைக்கு வேண்டான்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் வேற மாதிரி ஆயிடும். இந்த வாழ்க்கைக்கு நான் ஆசைப்படுறதா நினைச்சுப்பாங்க. வசதியா வாடுறதுக்கு ஆசைப்படுறதா அர்த்தம் ஆயிடும். சிவாவை விட்டு பெரிய மனசு இல்லாம தான் இப்படிலாம் பண்றேன்னு எல்லாரும் பேசுவாங்க. என்ன தடுக்காதீங்க. நீங்க எல்லாம் தடுத்தாலும் நான் கேக்குற மனநிலையில இப்ப இல்ல. நான் கோர்ட்டுக்கு போய் தான் ஆகணும். அங்கிள், நீங்க கவலைப்படாதீங்க. ஆக்சுவலா இதுதான் லாஸ்ட் ஹியரிங்கா இருக்கும். இன்னைக்கே கண்டிப்பா டிவோர்ஸ் கிடைச்சிரும். நாளையில இருந்து சிவா ஃப்ரீ ஆயிடுவாரு. ஜனனி சொல்றத பார்த்தா கோர்ட்ல இருந்து திரும்பி வரும்போது இனிமே துளசி சிவா பொண்டாட்டியே இருக்க மாட்டா, அப்படிதானே? பத்மா, கொஞ்சம் பார்த்து பேசு. உனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா. அத்த, கவலையா இருந்தா டிவோர்ஸ் வேண்டான்னு சொல்லுங்க. உங்க எல்லாரையும் பார்த்தா கவலையா தான் இருக்கீங்க போல இருக்கே. அப்படின்னா துளசி கூடவும் ஜனனி கூடவும் சிவமாமா வாழட்டும்ல? என்ன சிவமாமா, உங்களுக்கு ஓகே இல்ல? ரம்யா, இது உனக்கு ஓகே தானே? வாட், என்ன பேசுற நீ? எனக்கும் சிவமாமாவுக்கும் தான் ஒண்ணுமே இல்லையே. நான் தான் யாரும் ஆயிட்டனே. அப்படியா? அப்ப உனக்கு மாப்பிள்ளை பார்க்கலாமா? சட்டு புட்டுன்னு முடிச்சு இவளை அனுப்பிட வேண்டியதுதான். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சிவா மாமா சிவா மாமான்னு பின்னாடியே வாழை பிடிச்சி திரிஞ்சிட்டு இருப்பா. ஏ கழவி, உன் வாய மூடு. ஹே ரம்யா, என்னடி பெரியவங்கிற ஒரு மரியாதை இல்ல? மச்சான், விவாகரத்து ஆனதும் துளசி எங்க இருப்பா, என்ன பண்ண போறான்னு தெளிவா சொல்லிட்டா சிறப்பா இருக்கும்ல. என்னங்க பேசுறீங்க நீங்க? டைவர்ஸ் ஆன அடுத்த நிமிஷமே துளசிக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட வேண்டியதானே? என்ன பண்ண போறீங்கன்னு ஒரு கேள்வி வேற கேக்குறீங்க. அப்போ சிவாவை பார்த்தா கிண்டலா இருக்கா? துளசிய அவளோட ஊருக்கு அனுப்ப வேண்டியதானே? இதுல என்ன டவுட்? கோர்ட்ல இருந்து அப்படியே ஊருக்கு அனுப்புனாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான். டிவோர்ஸ் ஆகணும், துளசி சிவாவை விட்டு பிரியணும். ஆனா குழந்தையும் வேணுமே. காசு பிள்ளைங்க நிக்கிறாங்க.
கோர்ட்டுக்கு நேரமாச்சுல்ல, போயிட்டு வாங்கன்னு சொல்லு. அண்ணி, எங்களாலேயே இந்த விஷயத்தை தாங்க முடியல. இனிமே நீங்க இங்க இருக்க மாட்டீங்கன்னு நிலாவுக்கு தெரிஞ்சா அவ தாங்குவாளா? காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அத்தை அத்தைன்னு அவ உங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பா. நீங்க இல்லன்னு தெரிஞ்சா அந்த குழந்தை மனசு உடைஞ்சு போயிடாது? அத நினைச்சா இன்னும் கஷ்டமா இருக்கா அண்ணி. நான் வேணா அப்பப்போ வந்து பாக்குறேன். ஏ அமராவதி, எப்ப பார்த்தாலும் துளசியை கரைச்சி கொட்டிக்கிட்டே இருந்தல்ல, இனிமே காலையில 9 மணி வரைக்கும் தூங்க முடியாது. இனிமே உன் புள்ளைய நீயே ரெடி பண்ண. ஏன் இத்தனை வருஷம் நிலாவை அவதான் பாத்துட்டு இருந்தாளா? நான் தானே பாத்துட்டு இருந்தேன். நீ பாத்துக்கிட்ட லட்சணம் தான் தெரியுமே. சித்தி, நம்ம திரும்பி வர வேண்டாம், அங்கிருந்தே போயிடலாம். வரும்போது நம்ம எதுவுமே எடுத்துட்டு வரல, இங்க இருந்து எடுத்துட்டு போகவும் எதுவும் இல்லை. என்ன பார்த்து சொல்லு, உன்கிட்ட எதுவுமே இல்லையா? சித்தி, கோர்ட்ல இருந்து நம்ம கிளம்பலாம், நம்ம இங்க வர வேண்டாம். அண்ணி, என்ன சொன்னீங்க? எதுவுமே இல்லையா? எங்க என்ன பார்த்து சொல்லுங்க. எங்க நினைப்பு கூட உங்ககிட்ட இல்லையா அண்ணி? சிவா, நீயும் போகணும்ப்பா. அப்பா போயிட்டு வரோம்பா. நாங்க போறோம். ஒரு விக்கெட் அவுட். ஜனனி, இதுக்கப்புறம் நீதான். உன்னையும் சீக்கிரம் காலி பண்ற. அதுக்கு முன்னாடி உன் வயித்துல இருக்கிற பிள்ளைய காலி பண்ணிட்டு அப்புறம் உன்னை காலி பண்ற. என்ன மாப்பிள்ள, சௌக்கியமா இருக்கீங்களா? என்னம்மா என்ன பார்த்துட்டு சில மாதிரி நிக்கிற? நான் வருவேன்னு எதிர்பார்க்கல. என்னப்பா திடீர்னு வந்திருக்கீங்க? என்னமோ தெரியலம்மா, 2-3 நாளாவே கெட்ட கனவு, இருப்பு கொள்ளல. அதாம உன்னை பார்க்க வந்துட்டேன். இவர் எங்க இருந்து இங்க வந்தாரு? ஐயோ, இவருக்கு இங்க நடக்கிறது எதுவுமே தெரியாது. இவர் ஏதாவது வளர ஆரம்பிச்சுட்டாருன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிடும். இது பெருசாகிறதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லிடணும்.